நீயா நானால நான் பார்த்து சிரிச்ச ஒரு ஃபன்னியஸ்ட் எபிசோட்னா அது இதுதான். என்ன செய்யும்போது கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க? பரவலாம் கலாச்சிக்கின்னு ஜாலியா பெரியவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கின்னு அப்படி இருக்கும்போது இது பண்ணுவோம். பேயில போமா. சூப்பர். நீங்க சரிங்க. நீங்களும் சரிங்க. எல்லாரும் சரிங்க. எல்லாரும் சரிங்க. அதாவது படிக்காம எந்த வேலை வெட்டிக்கும் போகாம அடுத்தவங்களை தொல்லை பண்ணிட்டு நான் ஒரு ரவுடின்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட இருந்து 5-10ன்னு புடுங்கி திங்கிற பிச்சைக்கார பசங்களை பார்த்து இதாண்டா கெத்து, வாழ்ந்தா இவன மாதிரி தாண்டா வாழணும்னு அவனை ஒரு ரோல் மாடலா எடுத்து ஒரு லட்சியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சில தற்கொலை இளைஞர்களை கூட்டின்னு வந்து நீயா நானால ஒரு ஷோ பண்ணாங்க. உங்களை ரோல் மாடல் எடுத்தவங்களா கண்ணீரஞ்சலி. ஐயா செத்தாலும் கெத்து போவாதையா. இருக்க வேண்டியெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? So hi guys, இன்னைக்கு நாம புள்ளிங்க எதையெல்லாம் கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயோ வேலையை ஆரம்பிச்சிட்டானேடா. என்ன செய்யும்போது கெத்தா ஃபீல் பண்ணுவீங்க? சார் நம்ம ஊர்ல ஒரு சண்டை நடக்கும்போது அந்த சண்டையை போட்டு விலக்கி விடும்போது ஒரு கெத்து சார். இப்ப நீங்க சொல்றத அவங்க எப்படி கேக்குறாங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கோபினா என்ன பொசுக்குன்னு இப்படி கேட்டுப்புட்ட? அவர் மூஞ்ச பாருன. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். நம்ம ஊருக்கு அந்த மாதிரி ஒரு நல்லது பண்றது, அதாவது ஒரு தெருவிலுகள் ஏன்னா ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி நம்ம தெருவில் லைட் ஏறல, என் ஏரியாவில் விளக்கெரியல, மண்ணெண்ணெய் வாங்கி ஊத்துறா மங்கி. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா நீ? இந்த மாதிரி நம்ம ஒரு சமூக சேவை செய்யும் போது அவங்க வந்து நம்ம மேல ஒரு மரியாதை வருது சார். அதாவது கோபினா சார் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த மாதிரி சமூக சேவை எல்லாம் பண்றதுனால மக்கள் மனசுல சாருக்கு ஒரு பெரிய மரியாதை ஏற்படுதுன்னு சொல்றாரு. மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற மரியாதையினால ஊருக்குள்ள எங்கேயாவது ஒரு சண்டை நடந்தா அந்த ஸ்பாட்டுக்கு அண்ணன் போய் சண்டையை நிறுத்துக்கடான்னு சொன்னதும் எல்லாரும் சண்டையை நிறுத்திடுவாங்களாம். எல்லாம் ஊருக்கு நல்லது செய்யறவர் எல்லாம் சொல்லி எல்லாம் வந்து சண்டை போடுறவங்க கேட்பாங்களான்னு தெரியல. எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? என்ன சொல்ல வர? எதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம கெத்து அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும்? பசங்களோட கும்பலா இருக்கும் போது, பசங்களோட கும்பலா இருக்கும்போது நாங்க தான் சார் அங்க. நீங்க தான் மேல சொல்லு. ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, நம்ம ஒரு 5 பேர் இருக்கிறோம். நம்மள ஒருத்தர் முறைக்கிற மாதிரி பார்த்தாருன்னா அப்ப கேட்டானா அந்த இடத்துல நம்ம ஒரு கெத்தாயிடும். ரியாலிட்டி என்னன்னா யாரும் இவனுங்களை முறைக்க மாட்டாங்க. ஆனா பக்கத்துல யாராவது பொண்ணுங்க இருந்தா எத்து காமிக்கிறதுக்காக போய் கேட்பானுங்க, என்னடா ரொம்ப நேரமா என்ன முறைச்சு பார்த்துன்னு இருக்க? முதல்ல ஒருத்தர் நம்மளையே ஒரு மாதிரி பார்க்க போறாரு. பரவலாம் கலாச்சிக்கின்னு ஜாலியா பெரியவங்களுக்கு எல்லாம் தொந்தரவு கொடுத்துக்கின்னு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உன்னை முறைச்சு பார்க்காம மோனாலிசா ஓவியத்தை பாக்குற மாதிரி ரசிச்சு பாப்பாங்களா? பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளுக்கு போன் அடிப்பானுங்க. நம்ம நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல நம்மளுக்கு போன் பண்ணி கூப்பிடுறானுங்க. அதான் ஏன் உங்களுக்கு போன் அடிக்கிறாங்க? அவன் நேம் இருக்கிறனால தான் அந்த இடத்துல போன் அடிக்கிறானுங்க. என்ன நேம்? உங்க நேம்னா ஜபகுமார். உங்க ஏரியால ஏதாவது பிரச்சனையா? கவலை வேண்டாம், கான்டாக்ட் ஜபகுமார். நான் எப்பவுமே வெட்டியா தான் இருப்பேன். 24 hours சர்வீஸ் அவைலபிள் அப்படின்னு அவர் பேரையும் பெருசா போட்டு ஊர் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சு ஒட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால்தான் நம்ம ஏரியால நம்ம பேர் இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. சண்டை செய்ய வரும் அப்படின்னு தெரிஞ்சது எப்போ? ஃபர்ஸ்ட் அடிச்சதுன்னு பார்த்தா எங்க அப்பாவை தான் அடிச்சேன். அப்பா அடிச்சீங்களா? ஏடா அப்பாவை அடிச்சேன்னு பெருமையா சொல்லிட்டு இருக்க? அப்பாவுக்கு உங்களுக்கு எத்தனை வயசு வித்தியாசம்? 25 வயசு. 25 வயசு மனுஷன் அப்பா அவரை போய் கை நீட்டி அடிச்சிருக்கீங்களே. ஏடா தற்கொலை, உன்னை விட 25 வருஷம் வயசுல பெரியவரை கை நீட்டி அடிச்சுட்டு அத ஒரு பெருமையா இங்க வந்து பேசிட்டு இருக்க நீ. உன்னெல்லாம் எதுக்கு அப்பா அடிச்சீங்க? அவரு ஸ்கூலுக்கு போன்றாரு. நான் 6வது 7வது படிச்சா கூட பரவாயில்ல, அடிச்சு அனுப்பலாம். நான் +1 போயிட்டேன். நான் கூட ஏதாவது பண்ணாத தப்புக்கு அப்பா கண்டிச்சதுனால அப்பாவை அடிச்சிருப்பானோன்னு நினைச்சா ஸ்கூலுக்கு போக சொன்னதுனால அடிச்சாராம்.
என்கிட்ட பேசுன மாதிரி எல்லார்ட்டும் போய் மெண்டல் மாதிரி பேசிக்கிறதுன்னு வச்சுக்க, பைத்தியம்னு முத்திர குத்தி இருக்கிற வேலையை கேன்சல் பண்ணி ஊருக்கே திருப்பி அனுப்பிடுவேன். இப்போ அவங்க படிக்கல, அதனால உங்களே படிக்க வைக்கணும்னு பாக்குறாங்க. ஏண்டா, நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்தா நானே படிக்கல இத்த எதுக்கு படிக்க வைக்கணும்னு விட்டுருவியா? உன் பொண்டாட்டி செருப்பாலே அடிப்பா. நம்ம நேம் இருக்கிறதுனால தான் பசங்க கூட சுத்துறோம். நாளைக்கு அந்த நேம் யாரு வச்சது ஜெபக்குமார்? குட் கொஸ்டின் கோபின. அப்பா வச்ச பேர் முக்கியம், ஆனா பேர் வச்ச அப்பா கேவலமா போயிட்டார்ல உனக்கு. இதுக்கு மேல ஏதாவது பேசுன என்னது அவ்வளவுதான் மோன. என்னது யாரை பார்த்து உங்களுக்கு ஒரு நம்மளும் இவர் மாதிரி வரணும்பா? சார் எங்க ஏரியால ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பார் ஏரியா உள்ளே, வேலைக்கா போகாம கெத்தா. பாருங்க, வேலை வெட்டிக்கே போகாம ஊருக்குள்ள வெட்டியா சுத்துறவன்லாம் இவனுங்க கண்ணுக்கு கெத்தா தெரியுதான். நான் எவ்வளவு கெத்தா நடந்து போனேன். இன்னொரு மார்க்கெட்டே பார்த்தது மச்சி, நர்சலாட்டானுங்க யாரா இவன் அப்படின்னு. வேலைக்கே போகாம கெத்தா. ஆமா சார், எனக்கு அந்த மாதிரி இருந்தா தான் சார் பிடிக்குமே. என்னடா இவன் வேலை வெட்டிக்கே போகாம வீட்டுல தண்டச்சோறு வெட்டி பையன்னு பேர் வாங்கிட்டு கடைசி வரைக்கும் வெட்டியாவே வாழ்றதுதான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். ஏங்க தெரியாம தான் கேக்குறேன், இதெல்லாம் ஒரு பொழப்பா? கெத்தா வந்துட்டு பேசுவார் எல்லார்கிட்டையும், பேசிட்டு அங்க இருக்கிற பசங்களே குழி போட்டு போவார் சார் அவரு. உன்னெல்லாம் யார் இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா? இதெல்லாம் அந்த ஏரியா அண்ணன் பார்த்தாருன்னா கண்டிப்பா இதுக்கப்புறம் சின்ன பசங்க கூட எல்லாம் சவகாசம் வச்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இவர் பாட்டு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு, எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? தெரியல சார், எங்கன்னா போவாரு, போயிட்டு பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினா இருப்பார் சார் அவர் பாட்டுன்னு. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இவன் தெரிஞ்சுதான் இப்படி எல்லாம் பேசுறானா இல்ல தெரியாம பேசுறானா? பாவண்டா அந்த ஏரியான்னு. அவர் கேரக்டர் பிடிக்கும், இது மாதிரி கெத்தா இருக்கிறதுனால. ஏண்டா அந்த ஆளை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டேன். ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? கண்டிப்பா சொல்றேன். மாசு மாசுன்னு சொல்லி அவரை இப்படி தமாஸ் பண்ணி விட்டியப்பா. சும்மா வாழ வர கட்டி சொல்லுவேன். ஓகே காய்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர், லவ் யூ ஆல். புள்ளிங்கோ, அண்ணன் மேல கோவமாடா? இந்த அண்ணன் எது பண்ணாலும் உங்க நல்லதுக்கு தாண்டா பண்ணுவேன். உங்களுக்கும் ஹாப்பி நியூ இயர்டா. இந்த லெட்டரை அண்ணன் நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சு எழுதியிருக்கேன், மறக்காம படிங்கடா செல்ல குட்டிங்களா. அண்ணா என்று கூப்பிடுவதற்கு கூட எனக்கு உரிமை இருக்கிறதா என்று தெரியவில்லை, மன்னித்து விடுங்கள். உங்களை நான் அவ்வாறு செய்திருக்க கூடாது. அதை நினைத்து நான் தினம் தினம் மனம் நொந்து கொண்டிருக்கிறேன். இதையெல்லாம் நாம் கடவுளிடம் தான் மன்றாட முடியும். என்ன செய்வது? கடவுளை நான் கண்ணால் பார்த்ததில்லையே, அதனால் தான் அண்ணன் உங்களை தேடி வந்துள்ளேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, நடந்தோ நடக்காமலோ, என்னது இது, உங்களுக்கு எதிராக ஏதேனும் தவறு செய்திருந்தால் இதற்கு அப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் என்று நினைக்காதரா. அடுத்த வருஷமும் இதையே செய்வேன். ஹாப்பி நியூ இயர். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute.